ஹாய் ஆல், சூப்பரான சோலாபூரி நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாமா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றத விடவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 1 கப் பால் எடுத்துக்கிட்டு 7 துண்டு போல் நான் சால்ட் பிரெட் ஆட் பண்ணி ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் போல் ஊறட்டோன்னு சொல்லி விடுங்க. இதை அடுத்தது நான் இன்றைக்கி 1/2 கிலோ போல் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த பிரெட்டையும் பாலையும் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இதுலேயே சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். இதுலேயே மோஸ்ட்லி இந்த பால்லையே இந்த மாவு எல்லாத்தையும் பிசைஞ்சிக்க பார்க்கணும். முடியாத பட்சத்தில் லைட்டாக தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தடிமனாகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் மீடியம் ஸ்லைஸில் திரட்டி எடுத்து வச்சுருக்கேன். வானலில் நிறைய எண்ணெய் இருக்கணும். வானல் ஃபுல்லாகவே எண்ணெய் இருக்கணும். பூரி அப்போ தான் புஃப்னு எழுந்திரிச்சு வரும். அப்போது நல்லா காஞ்ச உடனே பூரியை ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. நல்லா உப்பி வரும். சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இதோடைய காம்பினேஷனாக நான் சன்னா மசாலா தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் எந்த விதமான சோடா உப்பு எதுவுமே போட வேண்டிய அவசியமே இருக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.